Uh,
அனைவருக்கும் வணக்கம்.
எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சென்ட்ரல் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் காமராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நமக்கு சிறப்பான நிகழ்ச்சியை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பனம் அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தளித்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பனம் அவர்கள். மியூட்ல இருக்குமா, அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் அவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து அனைவரும் பயணிப்போம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம் வச்சுக்கோங்க. காற்றில் இருக்கிறோம், நீண்ட மூச்சு காற்று இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். மீண்டும் ஒரு மூச்சு. ஓ
மீண்டும் ஒரு மூச்சு. மீண்டும் ஒரு மூச்சு. ஒரு ஆழமான மூச்சு. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 2 3 4 5 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று
மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. வலது இடது மேலும் கீழும், வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. மேலும் கீழும் பார்க்க போறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம், மெதுவாக வெளிவிடுறோம். மெதுவாக கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ், வலது மேல் இடது கீழ். அடுத்ததாக இடது கீழ் வலது மேல், இடது கீழ் வலது மேல், இடது கீழ் வலது மேல், இடது கீழ் வலது மேல், இடது கீழ் வலது மேல். மெதுவாக கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சு. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து நல்ல திறந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை பயிற்சிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 10 திறன்கள் முடித்த பிறகு இன்று அந்த முழு நிலை ஆசனமான வீரபத்ராசனத்தை பார்க்க போறோம். முதல் நிலை, காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மூச்சு காற்றை விட்டவாறு கைகள் கீழே வரட்டும். இடுப்பில் வைத்து மூச்சு காற்றை விட்டவாறு தலை தொங்க விடுகிறோம். பிரியாசனா. மறுபடியும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு உடல் தாவடி போகட்டும். வலது காலை மேலே உயர்த்துகிறோம்.
அடுத்ததாக இடது கால், இரு கால்களையும் இணைத்து வைத்து ஓய்வு. அடுத்ததாக நீண்ட காற்றுள்ளித்து காற்றை வெளியிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். இடுப்பில் கைகளை வைத்து வலது கால் மேல போகட்டும். இரு கைகளையும் வணக்க முத்திரை வைத்து வலது கால் மேல இருக்கு. அதே டாவடி போட்டோம். 1, தலைக்கு முன்னாடி ஒரு கைகள் இருக்கட்டும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. அடுத்த கால் வீரபத்திர ஆசனம். அப்படியே வணக்க முத்திரையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக நம்முடைய தலைப்பகுதிக்கு நன்றாக ரத்தம் செல்வதற்காக வேண்டி பாத கஸ்த ஆசனம். நினைவாற்றல் பெருகும், கண்கள் தெளிவாக தெரியும், மூக்கடைப்பு திறக்கப்படும். அப்படியே உடம்ப 2ஆ மடிச்சிட்டோம். அப்படியே 10 வினாடிகள் இருக்கட்டும். முட்டி மடங்க கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படியே மூச்சு உள்ளிழுத்தவாறு தலை மேல வரட்டும். ஓய்வு. அடுத்ததாக திரிகோணாசனம். திரிகோணாசனத்துக்கு முன்பாக கோணாசனம். அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே வலப்புறமாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓய்வு. எதிர் திசையில் ஓய்வு. அடுத்ததாக கால்களை விரித்து வைத்து மூச்சுக்காற்றை உள்ளிட்டவாறு தோள்பட்டை நிலைக்கு கைகள் வருகிறது. வலது கால் கட்டைவர்களில் இடது கை வானத்தை நோக்கியுள்ளது. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9 மெல்ல மேல வரட்டும். அந்த மூச்சுக்காற்றை வெளியிட்டவாறு கைகள் வரட்டும். மீண்டும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மீண்டும் கால்களை விரித்து வைத்து இப்போ இடது கால் கட்டை போகட்டும். இடது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டும். 10 வினாடிகள் இருந்த பிறகு மெல்ல மேல வரட்டும். அப்படியே இந்த காற்றை விட்டவாறு கைகள் கீழே வருது. ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்று. மீண்டும் கால்களை விரித்து வைத்து பூரண திரிகோணாசனா அப்படியே மெல்ல மேல வரட்டும். வலது கை இடது கால் கட்டை விரலில் பார்வை மேல இருக்கட்டுங்க. மிக முக்கியமான ஆசனா, முதுகு தண்டை சீராக்கக்கூடிய ஆசனா. மெல்ல மேல வரும். மூச்சுக்காற்றை அப்படியே விடுகிறோம். மறுபடியும் மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் பார்வை மேல இருக்கட்டும். ஓய்வு. அப்படியே கைகள் எடுக்கட்டும். ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக அடுத்த நிலை ஆசனங்கள். உருளாசனம். அங்க பிரதட்சணம். கைகள் தலைக்கு மேல் உயர்த்தி நல்ல உருளுங்க. கால்கள் 2 சேர்த்து வைத்து வலது இடதாக நல்ல வலது இடதாக உருட்டாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உருண்டுருங்க. நல்ல வயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். காற்றை உள்ளிழுக்கும் பொழுது வயிறு மேல வரட்டும். காற்று வெளிவிடும் பொழுது வயிறு கீழே போகட்டும். ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட காற்றாக உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக வலது காலை மடித்து பிடிக்கிறோம். வலது அர்த்த பவன முத்தாசனா. நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டியில் இருக்கட்டும். ஓய்வு. அடுத்த கால். ஐயா வீடியோ வரலைங்க ஐயா. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. வீடியோ வரலைங்க ஐயா. இதை செக் பண்றேன். வருது வீடியோ வந்துட்டு இருக்கு. சரிங்க. உங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே. இரு கால்களையும் சேர்த்து பிடிச்சிடுறேன். அப்படியே மெல்ல முன்னும் பின்னும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அடுத்ததாக
உத்தான பாதாசனா. 2 கால்களும் ஓரடி மேல உயருது. 2 கால்களையும் சேர்த்து வைத்து ஒவ்வொரு கால்களாக செய்துகிட்டு இருந்தோம். இப்ப 2 கால்களையும் சேர்த்து செய்ய போறோம். 2 கைகளும் தரையில் பற்றி கால் ஓரடி மட்டும். வயிற்று பகுதி இறுக்கமாவதற்கு, வயிற்றில் உள்ள உறுப்புகள் இயக்கப்படுவதற்கு, வயிறு குறைவதற்கு மிக முக்கியமான ஆசனம். கண்டிப்பாக நாம் சொல்லிய முறையை பின்பற்றியவர்களுக்கு தொடக்கத்திலிருந்து உணவு முறைகளையும் உணவு உண்ணும் முறைகளையும் இயற்கை உணவுகளையும் எடுத்துக்கொண்டவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. எல்லாருமே வெளிப்படுத்தியிருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த உத்தான பாதாசனம் மேலும் பயனளிக்கக்கூடிய ஆசனமாக அமையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கவிழ்ந்து படுத்த நிலையில் குப்புறப்படுத்த நிலையில் புஜங்காசனா, பாம்பாசனம். 2 கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறோம். 2 கைகளையும் பக்கவாட்டில் வைத்து தலை நன்றாக மேலே உயர்கிறது. நுரையில் நன்றாக விரிக்கப்படும். சுவாச ஓட்டம் திறக்கப்படும். ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு, வீசிங் தொந்தரவுகளுக்கு மிக முக்கியமான எளிமையான ஆசனா பாம்பாசனா. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக சலபாசனா, வெட்டுக்கிளி ஆசனா. 2 கால்களையும் மேலே உயர்த்துகிறோம். 2 கைகளையும் தொடை இடுப்பில் வைத்து 2 கால்களும் மேலே உயரட்டும். ஓரடி மேலே உயர்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக மாற்றாசனமாகவும் மிக முக்கியமான ஆசனமாகவும் முயலாசனம் அமைக்கப்படுகிறது. முயலாசனம். தலை எந்த அளவுக்கு முன்னாடி நீண்டு வருதோ அந்த அளவுக்கு நன்மையானது. மெல்ல மேல வாங்க. மூச்சு உள்ளிருக்கிட்டே மேல வர்றோம். அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே நன்றாக தோள்பட்டையை சுழற்றுகிறோம். ஓய்வு. அப்படியே கண்களை மூடி உடல் முழுவதும் காற்றை நிறைத்து மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல்.
நல்ல அற்புதமான பயிற்சிகளையும் நல்ல ஒரு விளக்கங்களோடு அருமையாக நமக்கு செய்து காட்டிய பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஒரு நீண்ட மூச்சு. இடதில் காற்றை வெளியேற்றி அதிலே உள்ளிழுத்து 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே இந்த தோள்பட்டை பகுதியை நல்லா சுழற்றுவோம். மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியில தான் நம்ம இயக்கத்தை ஏற்படுத்தணும். இந்த பகுதி முழுவதும் தான் நுரையீரல் படிந்திருக்கிறது. நன்றாக பின்னோக்கி ஒரு 10 முறை, முன்னோக்கி ஒரு 10 முறை. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான நீண்ட மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து உடலை நேராக வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். வேகமாக உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. இதற்கு மாற்றான பயிற்சியாக நீண்ட காற்றுள்ளுக்கு கட்டை விரலால் ஆள்கட்டி விரலால் காதுகளை மடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. ஆழ்ந்த மூச்சு.
அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மெல்ல நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அப்படியே கைகளை முன்புறமாக நெட்டி கைகள் வீழும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் சேரும் பொழுது காற்றை வெளியேறட்டும். ஆழ்ந்த மூச்சு. இப்பயிற்சி கண்களை மூடி செய்கிறோம். கண்கள் மூடிய நிலையிலே உள்ளே செல்லக்கூடிய காற்று வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். காற்றோடு சேர்த்து மனமும் பயணிக்கிறது. இந்த மனம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் போய் வருகிறது. அதோடு சேர்த்து காற்றும் போய் வருகிறது. காற்று போகும் பொழுது உயிராற்றல் பெருகுகிறது. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது புருவமத்தி அப்படியே கவனம் தலை உச்சி பகுதி. உச்சி பகுதியிலிருந்து ஒவ்வொரு பாகமாக வேகமாக கவனத்தை கால் பாதம் வரை கொண்டு வருகிறோம். அந்த பாதத்திற்கு வந்து வேகமாக எல்லா பகுதிக்கும் கவனத்தை கொண்டு வந்து மீண்டும் உச்சி பகுதிக்கு கவனத்தை செலுத்தி பிறகு ஒவ்வொரு பாகமாக கீழ் நோக்கி கொண்டு வருகிறோம். கவனம் வெளியில் சென்றாலும் மறுபடியும் கவனத்தை
நம் பக்கம் திருப்புகிறோம். எப்பொழுதும் கவனம் புறநிலையிலே பழக்கப்பட்டுள்ளது. ஆகையால் எது பழக்கப்பட்டுள்ளதோ அதுதான் திரும்ப திரும்ப செய்யும். அந்த பழக்க பாங்கை மாற்றுவதே முக்கியமானது, முதன்மையானது. நாம் என்ன பழக்க பாங்கோடு உள்ளோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது. ஒருத்தருடைய பழக்க பாங்கு, ஒருத்தருடைய பழக்க வழக்கமே அது திரும்ப திரும்ப செய்து வாழ்நாள் முழுவதும் அதுவே தொடர்கிறது. அதை மாற்றி அமைப்பதற்கான பயிற்சியே இந்த சுவாசத்தையும் இந்த உடல் முழுவதும் கவனிக்கும் பயிற்சியாகும். நிகழ்காலத்தில் செயல்படக்கூடிய பயிற்சியாகும். கடந்த காலமும் எதிர்காலமும் தவிர்த்து நிகழ்காலத்தில் பயணிக்க ஏதுவான பயிற்சி. சுவாசத்தை கவனித்தல், உடல் முழுவதும் கவனித்தல். சாந்தி ஆசனத்தில் இதே போல் செய்வோம். மாலையில் செய்யும் பொழுது நீங்கள் இந்த சாந்தி ஆசனத்தை அவசியம் செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று வெரிகோஸ், தைராய்டு இந்த 2 வியாதி வந்தால் இதை இயற்கையாக எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெரிகோஸ் வைன் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, அதாங்க காலில் எல்லாம் நரம்பெல்லாம் சுற்றிக்கும். முதல்ல இது ஏன் வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, ரத்த ஓட்டம். இந்த ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு 2 இருதயம் இருக்கு. மாதிரியே ரத்தத்தை பம்ப் பண்ணுதுங்க. அப்போ இங்கே ஒரு இருதயம், 2 கெண்டைக்கால், மொத்தம் 3 இருதயங்க. அப்போது அந்த கீழே இருக்கிற 2 இருதயம் இருக்கு இல்லையா, கெண்டைக்கால், அது ரொம்ப வீக்கானா வெரிகோஸ் வெயின் வரும். நரம்பெல்லாம் சுற்றிக்கும். அது ஏன் வருது? யாரெல்லாம் ரொம்ப நேரமாக காலை தொங்க போட்டுட்டு உட்காடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வரும். யாரெல்லாம் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வரும். யாரெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வரும். யார் நிற்பா? துணிக்கடை, இந்த டீ கடை, இந்த மாதிரி சர்வரு, இவங்களாம் நின்றுட்டே இருக்கிற வேலைங்க. சில பேர் காய்கறி வண்டியை தள்ளிட்டு வீடு வீடாக ரோடாக சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்க நடந்துகிட்டே இருக்கிற வேலைங்க. சில பேர் இருக்காங்க, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள், இந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிறவங்க, சேரில் உட்காந்து வேலை செய்கிறவங்க, இந்த காலை தொங்க போடுறாங்க இல்லைங்களா. இவருங்க ஒரு நாளில் எவ்வளவு நேரம் காலை தொங்க போடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வீக்காகுங்க. ஏன்னா இந்த 2 இருதயம் இருக்கு இல்லையா, கெண்டைக்கால், அதை பம்ப் பண்ணி வீக் ஆயிரும். நம்ம உடம்போட ஆயுள் காலத்தை அதிகரிக்கணும்னா காலை தொங்க போட்டு உட்கார்றத நிறுத்தினாவே சரியாக போயிருங்க. அதனால் முதல்ல வெரிகோஸ் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கிறத விட ஏன் வந்துச்சுன்னு யோசிங்க. இப்படி தான் ஒரு பெரிய துணிக்கடையில் என்னை கொண்டு போய் பேச சொன்னாங்க. நான் பேசி முடிச்சோடனே அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டாங்க, எங்கள் எல்லாத்துக்கும் வெரிகோஸ் வெயின் வந்துருக்குது, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ரிசைன் பண்ணிட்டு வேறு நல்ல கடைக்கு நல்ல வேலைக்கு போங்க அப்படின்னு. ஆமாங்க, இப்போ இருக்கிற எந்த துணிக்கடையிலையும் உட்காரவே கூடாதாம்மா, நின்றுட்டே இருக்கணுமாம்மா. இது நான் சரியில்லைங்க. பாவம், அவங்க வாங்குற ஒரு சின்ன சம்பளத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருந்தால் அவங்கெல்லாம் பாருங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா கால் நல்லா இருக்காது, உடம்பு நல்லா இருக்காது, ரத்த நலங்கள் நல்லா இருக்காது. அதே மாதிரி டீ கடையில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் வருதுங்க இது. ஒரு முதலாளி இருப்பார், டீ கடை வச்சிருப்பார், அவர் சம்பளத்துக்கு ஆள் வச்சா வேற ஆள் நல்லா ஆள் பார்த்துக்குவாங்க, இவர் உட்காந்துக்க வேண்டியதானே. இவரே டீ ஆற்றிட்டு இருப்பார் 15 வருஷமா, வெரிகோஸ் வெயின் வந்துடும்.
இவங்க என்ன பண்றாங்க, வெரிகோஸ் வந்தோடனே அந்த மருந்து இந்த மருந்து அந்த மருந்து இந்த மருந்து அந்த டாக்டர் இந்த டாக்டர் சுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே பணம் வாங்கிட்டு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இதை சொல்றதே இல்லையா, அதனால சரியா போறதே இல்லைங்க. இங்க பாருங்க, முதல்ல இந்த சேரு, இந்த நம்மெல்லாம் பாருங்க, ஒன்று சேரில் காலை தொங்க போட்டு உட்காடுறோம், இல்லை சோபாவில் உட்காடுறோம், இல்லைன்னா பஸ்ஸில் காரில் பைக்கில் எல்லா இடங்கள்லையும் பாருங்க காலை தொங்க போட்டு தாங்க இருக்கிறோம். காலை மடிச்சு உட்காருங்க, சமணங்கால் போட்டு உட்காந்து பழகுங்க. நீங்கள் சேரில் உட்காருங்க, சோபாவில் உட்காருங்க, எங்கேயோ உட்காருங்க, எப்பெல்லாம் முடியுமோ காலை மடிச்சு உட்காருங்க, அந்த வெரிகோஸ் வெயின் சரியாக போயிடும். இந்த கிராமத்துல எல்லாம் பாருங்க, பாட்டி எல்லாம் கால் நீட்டி உட்காருவாங்க, அது சூப்பர் ஆசனங்க. இதுக்கு மட்டும் இல்லை, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலை மட்டும் நீட்டி உட்காந்துருங்க, எல்லாம் சரியாக போயிடும். கிராமத்தில் அப்படிதான், பாட்டியெல்லாம் கால் நீட்டி உட்காந்து 2 காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க. கால் நீட்டி உட்காந்து பாருங்களேன், முதுகு இருக்கு இல்லையா, நேராக தான் இருக்கும், கூன் போடவே போடாது. நீங்கள் சமணங்கால் போட்டு உட்காருங்க, இல்லை காலை தொங்க போட்டு உட்காருங்க, முதுகு வளைஞ்சிருக்கும், கஷ்டப்பட்டு நிமித்தணும். கால் நீட்டி உட்காந்து பாருங்க, முதுகு நேராக தான் இருக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வளைக்கணும். எனவே பல கிராமத்துல எல்லாம் பாருங்க, அப்படியே கால் நீட்டி இந்த பாட்டி உட்காந்துருக்கும், ரொம்ப வருஷமா அங்கேயே தான் உட்காந்துருக்கும். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, இதோ போயிடும் போகாதே. கால் நீட்டி உட்கார்றது மிகச்சிறந்தது, கால் மடக்கி உட்கார்றது மிகச்சிறந்தது. எனவே முதலில் இந்த வெரிகோஸ் வெயின் ஏன் வருதுன்னா, காலை தொங்க போட்டு உட்காருதுன்னு புரிஞ்சுட்டு, இனிமேல் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ காலை மடக்கி உட்காருங்கள், இல்லை பாட்டி மாதிரி கால் நீட்டி உட்காருங்கள், இல்லை என்றால் ஒரு காலை மடக்கி உட்காருங்கள். கண்டிப்பாக அந்த இரத்த நாளங்கள் சுருன்ற வெரிகோஸ் அப்படிங்கிற வியாதி கண்டிப்பாக குணமாகும். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன இயற்கை வைத்தியங்கள்லாம் செய்யுங்க, கண்டிப்பாக சரியாக போயிடும். நைட்டு படுக்கும்பொழுது 2 தலங்காணி வச்சு காலை தூக்கி வச்சு படுங்க, எல்லாம் சரியாக போயிடும். ஆக மொத்தம் இதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றத விட சமணங்கால் போட்டு கால் நீட்டி உட்காருவதே சிறப்பு. செஞ்சு பாருங்க, வெரிகோஸ் எல்லாம் சரியாக போயிடும். அடுத்தது தைராய்டு எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. தைராய்டுக்கு மாதம் 2 தடவை உடம்பெல்லாம் நல்லெண்ணெயை தேய்ச்சி எண்ணெய் குளியல் எடுங்க, தைராய்டு சரியாக போயிடும். ஏன்னா எண்ணெய் குளியலில் தான் ப்ரோ விட்டமின் டி உடம்புக்கு வரும். இது உள்ளே போனாதான் விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆனாதான் கால்சியம் அப்சர்வேஷன் நடக்கும். கால்சியம் அப்சர்வேஷன் நடந்தால் தான் தைராய்டு குணமாகும். தைராய்டு அப்படின்னு ஒரு நோய் வந்தாவே கால்சியம் உங்களுக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம். அப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால மட்டும்தான் உடம்புக்கு கால்சியம் கிடைக்கும். கால்சியம் டேப்லெட்டால் கால்சியம் கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்க. சூரிய வெளிச்சத்தில் மட்டும்தான் கால்சியம் கிடைக்கும். அதனால தான் யூரோப் கண்ட்ரிலெல்லாம் சன் பாத் எடுக்கிறாங்க, ஆயில் பாத் எடுக்கிறாங்க. அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அடுத்தது இவருங்க, திணை அரிசி, கம்பு, ராகி, சோளம், குதிரைவாளி, இது போன்ற இந்த சிறு தானியம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ தைராய்டு குணமாயிருங்க. ஏன்னா அது எல்லாமே கால்சியம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இது போன்ற கீரை, காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, தைராய்டை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சிறுதானியம் எடுக்கணும், கீரை சேர்த்திக்கணும், கருவேப்பிலை, புதினா சேர்த்திக்கணும், பச்சையாக இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்திக்கணும். இதை மட்டும் பண்ணுங்களேன், எப்பேற்பட்ட தைராய்டும் சரியாக போயிருங்க. தைராய்டு என்பது கால்சியம் சம்பந்தப்பட்ட வியாதி. கால்சியம் ஒழுங்காக ஜீரணமாகவில்லை என்றால் தைராய்டு வரும். கால்சியம் ஒழுங்காக ஜீரணமானால் தைராய்டு குணமாகும். நமது உடம்பில் கால்சியம் அப்சர்வ் பண்ணோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மட்டுமே அப்சர்வ் ஆகிறது. எனவே நல்லெண்ணெயில் எண்ணெய் தேய்ச்சி குளியுங்கள். அன்று சூரிய வெளிச்சம் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அன்று பகலில் தூங்காதீர்கள். எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு பழைய சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு மாதத்தில் 2 முறையாவது எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு சிறுதானியங்கள் சாப்பிட்டு விட்டு பச்சையான காய்கறிகளை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக தைராய்டு குணமாகும். அதேபோல் வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற இரத்த நாளங்கள் சுற்றுறதுக்கு உட்காருங்க, காலை மடக்கி உட்காருங்க, கால் நீட்டி உட்காருங்க, அதுவும் சரியாயிரும். இப்படி எந்த வியாதி வந்தாலும் இயற்கையாக சிம்பிளாக சரி செய்ய முடிகிற சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வருங்கால தலைமுறை கண்டிப்பாக ஒரு மருந்தில்லாத உலகத்தை உருவாக்க முடியும். நன்றி 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 ஐயா. இன்னைக்கு தைராய்டு பிரச்சனைங்கிறது மேக்சிமம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை நம்ம வெளியில போய் சரி பண்ணிக்க வேண்டாம், நம்மளே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு நிரந்தர தீர்வை
அளித்த கீழ பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. கண்ணப்பன் ஐயா மியூட்ல இருக்கு. இந்த வாசனையுடைய செடி வகைகள், வாசனை தரக்கூடிய பூக்கள் எல்லாமே சுவாசத்தோடு மூச்சோடு தொடர்புடையது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த காரத்தன்மையோட காரமானது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி காரத்தன்மையான செடி வகைகளில், மூலிகை வகைகளில், கீரை வகைகளில் முக்கியமானது இந்த புதினா. இந்த புதினாவை வந்து நீங்க வெளியில வாங்குறத விட நீங்க ஏதாவது ஒரு அந்த வீட்டு தோட்டம்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்படி ஏதாவது கொஞ்சம் வேரோட வச்சுட்டீங்கன்னா போதும், அது பரவிடும். அப்படி அருகம்புல்லு ஃபுல்லா பரவுற மாதிரி பரவிடும். இந்த புதினா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, முழுக்க வந்து பெருங்குடலை சுத்தப்படுத்துது. குறிப்பா வந்து சுவாசத்தோட தொடர்புடையதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த நுரையீரலுடைய சுவாச திறனை அதிகப்படுத்தும் பொழுது பெருங்குடலை சுத்தப்படுத்தும். ரெண்டாவது வந்து இந்த எரணியான்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த எரணியாவை வந்து குணப்படுத்தக்கூடியதுல வந்து மிக முக்கியமானது இந்த புதினா. நீங்க சட்னியா எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து வேற சூப் வைக்கும் பொழுது, இந்த சளி தொந்தரவு சூப் வைக்கிறோம் இல்லையா, இந்த தூதுவளை, முருங்கை, ஓமவள்ளி, துளசி, அந்த வகையோட சேர்ந்தது இது. இது வந்து காரத்தன்மையானது, வெப்பம் கொடுக்கக்கூடியது. இந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மூலிகைகளை வந்து புதினாவும் ஒன்று. இதே புதினாவை வந்து நீங்க வந்து நல்ல ஒரு தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து, ஒரு புதினா ஒரு கைப்பிடி தேங்காய், புதினா, கரும்பு சர்க்கரை, இந்த மூணையை போட்டு அடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பால் வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நாங்க வரக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான உணவு வகைகளை கொடுத்துதான் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறோம். ஒருத்தருக்கான நோயை குணப்படுத்தணும், அவங்களுடைய தொந்தரவுகளை சரிப்படுத்தணும் அப்படின்னா முதன்மையானது என்னன்னா அவங்களுடைய ஜீரணத்திறனை அதிகப்படுத்த வேண்டும். அந்த ஜீரணத்திறனை அதிகப்படுத்துவதற்கு இந்த புதினா பயன்படுவோம். அதனால அவசியம் பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, விக்கல் தொடர்ச்சியா வருது இல்லைங்களா, இந்த விக்கல் ஏன் வருது அப்படின்னா, பெருங்குடல் அடைப்பு ஏற்பட்டால், நுரையீரலில் சமநிலை இழந்தால் விக்கல் வரும். அப்போ அந்த விக்கலை சரி பண்றதுக்கு ஒன்னா மிளகு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெங்காயத்தை சாப்பிடலாம், அல்லது மிளகு பொடியும் தேனையும் கலந்து சாப்பிடலாம். இந்த புதினாவையும் எடுத்துக்கலாம், விக்கல் சரியாகும். அதனால வீடுகள்ல இதை வளர்க்கறதுக்கு அது அருகில் இருந்தாவே உங்களுடைய சுவாச திறன் அதிகமாகி அந்த மூச்சோட்டத்தை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நாளைக்கு சந்திக்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. புதினாவை பற்றி நல்ல ஒரு விளக்கம் கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி. புதினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னாக்கா காய்கறி வாங்கும்போது புதினா வந்து சும்மா தூக்கி போடுவாங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த புதினா வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெருமை வாய்ந்தது, அதை வந்து நம்ம பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் என்பதை அருமையாக விளக்கம் அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 111ஆவது நாளாக 111 நம்ம வந்து காலச்சக்கரம் நிகழ்வு வந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலச்சக்கர நிகழ்விலே நல்ல அற்புதமான விளக்கங்களை அளித்து நல்ல உடற்பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் தொடர்ந்து நமக்கு பல சிறப்பு விருந்தினர்கள் அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சென்ட்ரல் சங்கத்திற்கும், இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும்
காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை எத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நலம் பெருக வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளம் பெருக, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் என் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.